அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீட்டில் நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க, அத்தா அம்மா இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே தனியாக ஒரு செல்ஃப் ஒன்று உண்டு. அந்த ஷெல்ஃபில் எல்லாமே ஜாமான்கள் வச்சுருப்பாங்க. அதில் தனியாக தனக்குன்னு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது ரகசிய பெட்டியோ அல்லது ஏதாவது ஒரு பேர் சொல்லிக்கலாம். அதில் காசோ அல்லது ஏதாவது ஒரு பிடிச்ச பொருளை போட்டு வச்சுருப்பாங்க. அம்மாவுடைய பீரோவில் திறந்தா இருக்கும்ல, எல்லா வீட்லேயும் அத்தா பீரோவில் இருக்குதோ இல்லையோ, அம்மாவுடைய பீரோவில் அந்த மாதிரி பொருள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னலி குல்லி நபியின் ஐபத்து, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ரகசிய பெட்டகம், பாதுகாப்பு மையம்ங்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி எனக்கும் இருக்குதுன்னா, வலி அல் அன்சார் வல் அன்சாரு ஐபத்தி, ஒரு இடத்துல இப்படி சொல்லியிருக்காங்க, வல் அன்சாரு கர்ஷி, அன்சாரிகள் இருக்கிறாங்களே மதீனா வாசிகள், இவங்க எல்லாமே எனக்கு உள்ள ரகசிய பெட்டகம் மாதிரி. அப்படின்னா நான் எந்த விஷயம்னாலும் அவங்கள்ட்ட தான் போவேன் அப்படின்னா. இப்போ நம்மளுக்கு பிடிச்சது அந்த ரகசிய பெட்டி அப்பப்போ எடுத்து திறந்து பார்க்குற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை, மற்ற விஷயங்கள், எல்லா விஷயங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தது அந்த அன்சாரிகள். சும்மா ஒன்றும் அந்த அன்சாரிகள்னு பேர் வரல, நபிக்கே அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால நபிக்கு ஹெல்ப் பண்ணால் தீனுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி, நபிக்கு ஹெல்ப் பண்ணால் அல்லாவுக்கே உதவி செஞ்ச மாதிரி. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அன்சாரிகளை பற்றி, அல் அன்சாரு கர்ஷி வ ஐபத்தி, அன்சாரிகள் தான் என்னுடைய ரகசிய பெட்டகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.